கொண்டது. அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், உகது களம் நடக்கப் போகிறது என்ற செய்தியினை கேட்டதும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாங்கள் கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது என்று நான் எண்ணினேன். என்ன உடன்படிக்கை? நபியே, எங்களுடைய உயிரை கொடுத்தாவது உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம், உங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த தீனை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று கொடுத்த முக்கியமான ஒரு நபித்தோழர் கொல்லப்படுகின்றார். யார் அவர்? இன்றைக்கும் அவருடைய பெயரை சொன்னால் இறைவன் அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வர்ணித்த ஒரு மனிதர். யார் அந்த சஹாபி? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. திருமறையிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும் அன் திக்ரில்லாஹ் வ மை யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இறைவனை நினைவுபடுத்துவதை விட்டும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். யாருடைய செல்வமும் யாருடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைவூட்டுவதை விட்டும் அவர்களை தூரப்படுத்தி இருக்கிறதோ அவர்கள். லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவது நடந்த யுத்தம் உகது களம். இந்த உகது களம் குறித்து நாமெல்லாம் அதிகமான தகவல்களை அறிந்திருப்போம். உகது களத்திலே முக்கியமான ஒரு நபித்தோழர் கொல்லப்படுகின்றார். யார் அவர்? இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி மிக கஷ்டப்பட்ட, இன்றைக்கும் அவருடைய பெயரை சொன்னால் இறைவன் அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வர்ணித்த ஒரு மனிதர். யார் அந்த சஹாபி? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு உகது களம். உகது களத்தில் பல அதிர்ச்சியான தகவல்கள் நடக்கின்றன. நபிகள் நாயகத்திற்கு காயம் ஏற்படுகிறது. நபித்தோழர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, உகது களம் தயாராகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்தோழர்களை எல்லாம் தயார்படுத்துகிறார்கள். நபித்தோழர்களை எல்லாம் வரிசைப்படுத்துகிறார்கள். தளபதியாக நின்று அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி இப்படி நீங்கள் போரிட வேண்டும், இன்ன இடத்தில் இன்னார் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பையும் வீரர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்து ஒரு மலை உச்சியை காட்டி, இந்த மலை உச்சியில நீங்கள் 50 பேரும் இருக்க வேண்டும், யாரெல்லாம் அந்த மலையின் கணவாயை கடந்து வருகிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் அம்பெய்து கொள்ள வேண்டும். ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நீங்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்பவரின் கீழ் 50 பேரும் இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தான் 50 பேரினுடைய தலைவர். நீங்கள் அந்த இடத்திலே இறை தூதரினுடைய கட்டளை வரும் வரை முஸ்லிம்கள் இந்த உகது களத்தில் வெற்றியேற்றினாலும் மலையை விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய கட்டளை வரும் மலை உச்சியிலே இருக்க வேண்டும் என்று 50 அந்த அம்பையும் வீரர்களுக்கும் அறிவுறுத்தல் கொடுத்து நபிகள் நாயகம் வைக்கிறார்கள். உகது களம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர் பக்கம் வெற்றி சாய்கிறது. இஸ்லாமியர்களுடைய போர் வீச்சின் அந்த வாள் வீச்சிலே தாங்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய அந்த இறை தூதரை கொண்டு விட்டு அவர்களோடு இருக்கக்கூடியவர்களை அழித்துவிட்டு தங்களுடைய இறை நிராகரிப்பு மார்க்கத்தை மேலோங்க செய்ய விடலாம் என்று மக்காவிலே இருந்து வந்த அந்த முஷ்ரிக்கீன்கள் புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலே இருந்து அம்பையும் வீரர்கள் பார்க்கிறார்கள். கனிமத்து பொருட்கள் எல்லாம் குமிந்து கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்துக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்ற அந்த எண்ணத்திலே அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளையை மீறி இறங்கி அவர்கள் ஓடுகிறார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் சொல்கிறார், மக்களே, தோழர்களே, கீழே இறங்காதீர்கள், இறை தூதர் எமக்கு கட்டளையிடவில்லை, வெற்றியை கண்டாலும் இறங்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளை இருக்கிறது, இறங்காதீர்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் சொல்கிறார். தலைவரின் பேச்சை கூட கேட்காமல் அந்த நபித்தோழர்கள் இறங்கி கனிமத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இதனை அன்றைய தினம் எதிரிகளினுடைய அணியின் குதிரை வீரர் அணியினுடைய தலைவராக இருந்த பிற்காலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணுகிறார்கள். தன்னுடைய குதிரை படைகளை கொண்டு அந்த மலையை சுற்றி வருகிறார்கள். வந்து பின்பகுதியில் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள்.
முஸ்லிம்களை தாக்குகின்றார்கள் என்ற காவிரிகளுடைய செய்தி காவிரிகளுக்கு எட்ட புறமுதுகு காட்டி சென்ற காவிரிகள் எல்லாம் திரும்பி முன் பக்கத்தினாலும் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள், பின்பக்கத்தினாலும் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் சோதனைக்கு உள்வாங்கப்படுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது முஸ்லிம்கள் இரு பக்கத்திலும் எதிரிகளால் சூழப்பட்டு நடுப்பகுதியிலே இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது. உகது களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று. சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இறந்து விட்டார்கள், இனி போரிட்டு என்ன பயன் என்று புறமுதுகு காட்டுகிறார்கள். சிலர் செய்வதறியாது திணறுகின்றார்கள். இந்த நேரத்திலே நபிகள் நாயகத்தை சூழ 10-12 பேர்களை மாத்திரம் எதிரிகள் வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எங்கே முகம்மது இருக்கின்றார்? அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை கொன்றால் தான் எங்களுடைய மூச்சு அடங்கும் என்று முஸ்லிம்கள் எல்லோரும் சிதைவடைந்து சென்ற நேரத்திலே முகம்மது நபியை நோக்கி 40க்கும் மேற்பட்ட எதிரிகள் பாய்ந்து வருகிறார்கள். வெறும் 12 பேர் தான் நபிகளாரை அரணாக காக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் ஒரு மோசமான ஒரு களத்தினுடைய நிலைமை அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு 2 குறைஷிகளும் 7-8 அன்சாரிகளும் நிற்க நபிகள் நாயகம் நடுவில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபியவர்களை நோக்கி எதிரிகள் வந்து, எங்கே முகம்மது இருக்கிறார், முகம்மது எங்கே என்று வினாவினை தொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களே, நீங்கள் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். பேரை குறிப்பிட்டு வம்புக்கு இழுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், அமைதியாக இருங்கள். தல்கா எழும்புகின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள், அவர்களை நான் வெட்டி வீழ்த்துகின்றேன். இல்லை, ஒவ்வொரு அன்சாரிகளாக அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு அன்சாரிகளும் போரிட்டு தரையிலே வீழ்ந்து விடுகிறார்கள். 2 மனிதர்கள் எஞ்சி இருக்கிறார்கள். ஒன்று தல்கா. அந்த தல்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் தல்கா ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகத்துக்கு முன்னால் 12க்கும் மேற்பட்ட எதிரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கி பாய்ந்து வந்த ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஒரு கரத்தினால் தல்கா ரலியல்லாஹு அன்ஹு அணைத்து பாதுகாத்து கொண்டு மற்றும் ஒரு கரத்தினால் அந்த எதிரிகளை தல்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதம் பார்த்தார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த நேரத்திலே தான் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த நேரத்திலே தான் முஸ்லிம்கள் சிதைவடைந்து சென்று விட்டார்கள். அந்த நேரத்திலே தான் அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லோரும் இங்கு குழம்பி போய் ஓடிவிட்டார்கள். அந்த நேரத்திலே நானும் என்னுடைய பிள்ளையும் என்னுடைய கணவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மு அம்மாரா என்கின்ற இந்த பெண்மணியுடைய வீரம் வாளேந்திய புலியாக இருந்தது. அந்த 10 பேர் கொண்ட குழுவில் இவளும் ஒருத்தியாக செயற்பட்டார். உம்மு அம்மாரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தாக்குவதற்காக வந்த அந்த எதிரிகளிடமிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாப்பதற்காக வேண்டி நீர் புகட்டுவதற்கும் மருந்து கட்டுவதற்குமாக வேண்டி சென்ற அந்த பெண்மணி நபிகள் நாயகத்திற்கு முன்னால் என்னுடைய உயிர் போக வேண்டும், என்னுடைய உயிரை கொடுத்தேனும் அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாப்பேன் என்ற வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கிறேன் என்று வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வாளேந்திய பெண்மணியாக மாறுகின்றார். போர்க்களத்திலே வாளேந்துகின்றார். கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட வெட்டுக்கள் உம்மு அம்மாராவினுடைய கரங்களை சிதைபாக்குகின்றது. உம்மு அம்மாராவினுடைய தோற்புயத்திலே ஒரு வெட்டு விழுகிறது. பிற்காலத்திலே அந்த தோற்புயத்திலே பெரியதொரு குழியாக அது மாறுகின்றது. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொல்லுவதற்காக விரைந்து வந்த அந்த காவிரிகள் குதிரைப்படைகளிலே அவர்கள் வந்தார்கள். அவர்கள் குதிரை படைகளிலே வந்தார்கள். நாங்களோ குதிரைகள் அற்று நிராயுதபாணியாக நின்றோம். எங்களிடத்திலே ஒரு வாளும் ஒரு கவசமும் தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் கொலை செய்யப்பட்டு விடாது, எங்கள் உயிர் போக வேண்டும் என்று அந்த குதிரை படைகளிலே வந்தவர்களை குதிரைகளினுடைய கால்களை நாங்கள் கீழே வெட்டி வீழ்த்தி அந்த எதிரிகளை நாங்கள் கொலை செய்தோம் என்று உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த உம்மு அம்மாராவினுடைய தியாகம் அளப்பெரியது. தன்னுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கின்றாள். தன்னுடைய உயிரையும் விட நபிகள் நாயகம் அவர்களை நேசித்து போர்க்களத்திலே வாழ்ந்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மரணிக்கிறார்கள். முசைலமாவினுடைய பொய்யான கதைகளும் தன்னுடைய நபி என்ற வாதமும் அதிகரிக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அது. அந்த ஆட்சி காலத்திலே முசைலமா தன்னை நபி என வாதிட்டு தனக்கென ஒரு படையை உருவாக்கி மிக பெரும் குலப்படிகளை செய்து கொண்டிருக்கிறான். இடையிலே தன்னுடைய மகனை பலி கொடுத்த ஒரு மிக பெரும் ஒரு கவலையில் உம்மு அம்மாரா இருந்து கொண்டிருக்கிறார். யமாமா யுத்தம் நடைபெறுகிறது. யமாமா யுத்தத்திலே உம்மு அம்மாரா கலந்து கொள்ளுகின்றார். தன்னுடைய மகன் அப்துல்லாஹ்வை கொண்டும் அப்துல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார், அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடி, என்னுடைய மகனை அப்துல்லாஹ்வே தன்னுடைய சகோதரனை கொண்டு முசைலமாவுக்கு எதிரான யுத்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, முசைலமா போர்க்களத்திலே அவருடைய மகன், இரண்டாவது மகன் அப்துல்லாஹ்வால் வெட்டப்படுகின்றார், கொலை செய்யப்படுகின்றார். உம்மு அம்மாரா அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு கையை இழந்து 13 வெட்டுக்களை வாங்கி உயிர் தப்புகின்றார் என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே என்ன தியாகம் செய்திருக்கிறோம். எம்முடைய நேரங்களும் எம்முடைய காலங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் குழந்தைகளை பெற்றெடுத்து இருக்கிறோம். எமக்கும் கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இவர்களில் யாராவது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏதாவது ஒரு அமலை செய்திருக்கிறார்கள், தியாகத்தினை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஏதாவது ஒன்று எம்மிடத்திலே இருக்கிறதா? அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைக்கு பெண்கள் எல்லாம் திருமணம் முடித்து விட்டால் ஏதோ பெரிய ஒரு கடமை முடிந்து விட்டது. திருமணம் முடித்து விட்டால், அதுவும் குழந்தைகள் பெற்றுவிட்டால் நாங்கள் தாயாகி விட்டோம், எங்களால் முடியாது என்ற ஒரு குறுகிய ஒரு வட்டத்திற்குள்ளே வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இந்த உலகத்தினுடைய அமளிதுமலிகளை எண்ணியே கவலைப்படுகிறார்கள். யாரும் மறுமையினுடைய நிகழ்வுகள் குறித்தும் மறுமையினுடைய அமளிதுமலிகள் குறித்தும் மன்னரையினுடைய வாழ்வு குறித்தும் எண்ணுவது கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே ஆண்கள் குறித்த பல செய்திகளை சொல்லுகின்றான். ஆண்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்கு இன்னென்ன நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான். பெண்களுக்கு எதை குறித்து சொல்லுகின்றான் என்ற முதல் கேள்வி கேட்டதுக்கு இந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. மார்க்கப்பட்டாக இருக்கலாம், மார்க்கத்திற்கான தியாகமாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்தவர் இந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு கையை இழந்தால், பல வெட்டுக்களை வாங்கினார். மார்க்கத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி உயிரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு, நீங்கள் யாருமே உண்மை இறை விசுவாசியாக மாற மாட்டீர்கள், உங்களுடைய உயிரை விடவும் நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவர்களாக ஆகாதவரை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்றால் என்ன? எப்படி நேசிப்பது? ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசத்தை வெளிப்படுத்துவது எப்படி? நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், வாயளவில் நேசிப்பதா, வாழ்க்கையில் நேசிப்பதா? வாழ்க்கையில் நேசிக்க வேண்டும். எப்படி வாழ்க்கையில் நேசிப்பது? நபியின் வழிமுறையை வாழ்வில் எடுக்க வேண்டும். நபியின் வழிமுறையை வாழ்வில் எடுப்பது தான் இறை தூதரை நேசிப்பது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்களா? நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்கள் அல்லாஹ்வாகிய என்னை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபியூனி, நபியாகிய என்னை பின்பற்றும்படி சொல்லுங்கள். அப்படி அவர்கள் நபியை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ்வாகிய நான் அவர்களை விரும்புவேன், அவர்களை நேசிப்பேன். நான் அவர்களை நேசித்து விட்டால் வயகுபிரு துனூபக்கும், அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். நபியை ஒருவர் வழிபட்டால், நபியை ஒருவர் நேசித்தால், நபி வெளி ஒருவர் நடப்பாரை ஆனால் இறைவன் என்ன கொடுக்கின்றான்? இறை நேசம் கிடைக்கும், இறை மன்னிப்பு கிடைக்கும்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்தினை எடுக்கின்றோமா என்றால் மிக குறைவாக இருக்கிறது. ஒன்றை நாம் மனதிலே எண்ண வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. என்ன? நாமெல்லாம் மரணித்து விட்டோம் என்றால் இந்த உலகத்தின் பிறகு எமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நாமெல்லாம் மரணித்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும், அவர்களுடைய எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். நாம் தொழுகின்ற தொழுகை, நாம் செய்த பாவங்களும் சரி நன்மைகளும் சரி எல்லாமே துண்டிக்கப்படும். ஆனால் எத்தனை விடயங்கள் மிஞ்சி இருக்கும்? எத்தனை? 3 விடயங்கள். என்னென்ன? ஒருவரின் மரணத்துக்கு பின் அவருக்கு நன்மை தரக்கூடிய விடயங்கள். முதலாவது சாலிஹான பிள்ளை, வலதுன் யதுஉ, தாய் தந்தையர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிள்ளை. இரண்டாவது சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். மூன்றாவது நாம் முஸ்லிம். வாட்? சாரி, குர்ஆன் இல்லை. மூன்றாவது நாம் முஸ்லிம்கள். எங்களுடைய கொள்கை தலைவர் நபிகள் நாயகம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளைய தளபதி விஜய், சூப்பர் ஸ்டார் பெண்களில் நயன்தாரா, இப்படி எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். எம்முடைய மரணத்தின் பின் எமக்கு நன்மை தரக்கூடிய விடயங்கள் எத்தனை? வலதுன் சாலிஹ், முதலாவது பிரார்த்திக்கக்கூடிய குழந்தை. இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அல்லாஹ்வை சாட்சியாக கேளுங்கள், நான் மரணித்தால் எனக்காக ஓதுகின்ற பிரார்த்தனை உனக்கு பாடமா என்று. அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா? எப்படி அந்த குழந்தைகள் எமக்காக பிரார்த்திக்கும்? ஒரு துஆவை கூட எம்முடைய குழந்தைகள் பாடமாக்குவதற்கு அவர்களை எத்தனிக்கவில்லை என்றால் உம்மு அம்மாரா உயிரை விட அல்லாஹ்வை நேசிக்கும்படி எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள்? படிப்பினை புரியவில்லை. ஒரு துஆ, அற்ப துஆ, எமக்காக எம்முடைய மரணத்துக்கு பின் எம்முடைய பிள்ளைகள் கேட்கின்ற அந்த துஆ பிள்ளைகளுக்கு பாடமில்லை என்றால் நாம் அவர்களுக்கு செலவழித்து என்ன பயன்? அவர்களுக்காக நாம் எந்த ஒரு பயனுமே அளிக்காத ஒரு குழந்தையை விட்டு சென்று பின் எம்முடைய மன்னரைக்கு நன்மைகள் வர வேண்டும் என்றால் எம்மை விட முட்டாள்கள் இருக்கிறார்களா? மூன்றாவது விடயம் என்ன? இல்முன் யுன்தஃபஉ பிஹி. மூன்றாவது விடயம் என்ன? பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு. நான் ஒரு செயலை, ஒரு அமலை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அது ஒரு நல்ல அமல் என்றால் அந்த அமலை, அந்த வணக்கத்தை, அந்த நல்ல விடயத்தினை ஒருவர் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் செய்கின்ற அந்த கூலியின் போன்ற கூலியை எனக்கு மண்ணறையிலே கொடுத்து கொண்டிருப்பான். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்குள் வாழ்க்கையிலே நபி வழியை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், எப்பொழுது ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தினை சரியாக பின்பற்ற ஆரம்பித்து விட்டானோ அவன் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவனுக்கு எந்த பயமும் இருக்காது, வலா ஹஸன், அவன் கவலைப்படவும் மாட்டான். ஏன்? ஒரு முஸ்லிம் எதை நோக்கி பயணிப்பான்? ஒரு முஸ்லிமுடைய பயணம் எதை நோக்கியது? அவனுடைய பயணம் மறுமையை நோக்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வீட்டிலே மனைவிமார்களோடு சண்டை பிடித்து, மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு கொஞ்சம் கடுமையாக பேசி ஒரு முரண்பாடு ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய ஒரு ஓரத்தின் மேற்பகுதியிலே அமர்ந்து விடுகிறார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவும் நபிகள் நாயகத்தோடு வாக்குவாதப்படுகிறார்கள். இந்த செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்டப்படுகிறது. உடனே தன்னுடைய மகன் இறை தூதரோடு முரண்பட்டு விட்டாளா? ஒரு தந்தையாக குழந்தை பிள்ளை இடத்திலே செல்கிறார். ஹஃப்ஸா, இங்க வாருங்கள். ஹஃப்ஸா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மனநோகும்படி நடந்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கண்டிக்கின்றார், ஒரு தந்தையாக கண்டிக்கிறார். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் எச்சரித்து விட்டு நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி எல்லாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேனே. ஆமாம், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே, ஆமாம், இந்த செய்தியினை குறித்து நான் என்னுடைய மகள் ஹப்ஸாவிடத்தில் சென்றேன், ஆயிஷாவிடத்தில் சென்றேன், உம்மு சலமாவிடத்திலும் சென்று இந்த செய்தியினை சொன்னேன். யா ரசூலல்லாஹ், உம்மு சலமா என்னிடத்திலே ஒரு வினாவினை கேட்டார். உமரே, அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய மனைவிக்கும்
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நடக்கின்ற குடும்ப பிரச்சனைகளும் மூக்கு நுழைக்கின்ற அளவுக்கு நீங்கள் வந்து விட்டீர்களா என்று உம்மு சலமா கேட்டு என் கோபத்தை அடக்கி விட்டால் நபிகள் நாயகம் அவர்கள் சிரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ஒரு செய்தியினை இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இன்றளவும் எண்ணி எண்ணி தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தியினை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்த்தேன். இந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், இந்த சமூகத்தினுடைய தலைவர், மறுமை வரை உயர்த்தப்படுகின்ற உத்தமர், மாணிக்கம் என்று சொல்லுகின்ற அளவு விலைப்பதிப்பு பெற்றவர், காவிர்களால் கூட புகழ் பாடப்படுகின்ற ஒரு நபி, அகிலத்தாரினுடைய அருட்கொடை, அவருடைய அமைவிடத்தை குறித்து உமர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஒரு ஈச்சம்பாய், ஈச்சம்பாய்க்கு மேல் ஒரு ஈச்ச நாரினால் ஆக்கப்பட்ட ஒரு தலகாணி, அந்த தலகாணியிலே தலையை வைத்து சாய்த்தவர்களாக, பாய்க்கும் நபிகளாரினுடைய முதுகுக்கும் இடையில் எந்த ஒரு துண்டும் இருக்கவில்லை. இப்படி ஒரு மிகச் சாதாரணமான ஒரு நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை கிஸ்ராவினுடைய அரசர்கள் எல்லாம் தங்க தட்டுகளிலும் தங்க கட்டில்களிலும் பஞ்சு மெத்தைகளிலும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே, அனுமதி கொடுங்கள், அனுமதி கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு புடவைகளை கொண்டு வந்து தருகிறோம், பஞ்சு மெத்தைகளை கொண்டு வந்து தருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் அமா தரலாம், உமரே, இந்த உலகம் காவிர்களுக்குத்தான் சொர்க்கம், இந்த உலகம் காவிர்களுக்குத்தான் சொர்க்கம். எனக்கும் அருமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்கத்தினாலான கட்டில்களையும் வெள்ளியினாலான முத்துக்களினாலான கூடாரங்களையும் வெள்ளியினாலான பாத்திரங்களையும் என்னை சுற்றி திருகின்ற பணியாளர்களையும் கண்ணழகிகளையும் எனக்கு தருவதை, மறுமையில் இறைவன் தருவதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா உமரே என்று அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய வார்த்தை வெளியாகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் அடிக்கடி, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு வழிப்போக்கனை போன்று வாழுங்கள். ஏன் ஒரு வழிப்போக்கனை போன்று வாழச் சொல்கிறார்கள்? ஏன்? இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக வேண்டி நாம் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், ஏதோ இந்த உலகத்தில் 4 பேர் பேசுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டும், அடுத்தவனுடைய குழந்தை உடுத்துவது போன்ற ஆடை, அடுத்தவர்களை போன்று என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஏதோ எம்மை அறியாமல் இந்த உலகம் எம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பேசுகின்ற நான் அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்பனா என்பது நிச்சயம் இல்லை. கேட்டிருக்கக்கூடிய நீங்கள் வீடு செல்வீர்களா என்பது நிச்சயம் கிடையாது. இந்த நொடியிலே இருந்து நாம் சிந்திக்க வேண்டும், யாம் எமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் சுண்ணாவுக்கு மாற்றமாக ஒன்றை செய்தால், எம்முடைய உணர்வுகள், எம்முடைய ஆசைகள், எம்முடைய சிந்தனைகள் உலகத்தை நோக்கியதாக இருந்தால் எம்மை இந்த உலகம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. என்னையும் தான் உங்களையும் தான். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அன்றைய காலத்து சஹாபிய பெண்மணிகள் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய இறை தூதரை நேசித்தார்கள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிரையும் கொடுக்க அற்பமாக நினைத்தார்கள், உயிரை கூட அவர்கள் மதிக்கவில்லை. நாம் இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கின்ற விடயத்தை கூட பொதுபோக்காக இருக்கும். நாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் 0 விடை தான். எத்தனை பேர் தஹஜ்ஜத் தொழுதீர்கள்? விடை இறைவன் மீது ஆணையிட்டு சொல்ல முடியுமா? நான் தஹஜ்ஜத் தொழுதேன். இந்த கிழமைக்கும் சுபஹினுடைய சுன்னத்து தொழுதவர்கள்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடைய தினம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடைய தினம். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை இருக்கிறது, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே மக்களே, இறை விசுவாசிகளே, உங்களுடைய இறை தூதர் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். குறைந்தது நான் 20 விடுத்தம் இன்றைக்கு நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். கைவசத்தை யாராவது உண்டா? கேட்பது உங்களை நான் கொச்சைப்படுத்த அல்ல, நாம் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம். என்னுடைய நாவு ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? அஃவது கலிம், வார்த்தைகளின் மிகச்சிறந்த களிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன களிமா? லா இலாஹ இல்லல்லாஹ். குறைந்தது 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்திக்பார், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட தடவை இஸ்திக்பார் செய்கின்றேன். நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். அவ்வளவு இஸ்திக்பார் செய்தால் எம்முடைய இஸ்திக்பார்கள் எவ்வளவு இருக்க வேண்டும்?
செய்கின்ற ஒரு அமலை சிறிதென நீ எண்ணாதே. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஒரு சிறிய ஒரு அமலை நீ செய்வதாக இருந்தாலும் அதனை தொடர்ந்து செய். எந்த அமலில் உனக்கான பரக்கத்து இருக்கிறது என்பதனை அல்லாஹ்வை என்று வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் மாற வேண்டும், எம்மில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நாம் முடிந்தளவு எம்முடைய பிரச்சாரத்தை குன்தும் ஹைர உம்மா, உம்மத்திலே சிறந்தவர்களாக நீங்கள் இருங்கள். நீங்கள் உங்களிலே ஒரு சாரார் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் மக்களை அழையுங்கள். முடிந்தளவு நீங்கள் கற்றவைகளை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனைகளை அதிகம் உங்களுடைய வாழ்விலை கடைபிடியுங்கள். அதிகம் சும்மா இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், கலிமத்தானே ஹஃபீஃபத்தான், 2 வார்த்தைகள் இருக்கிறது, முடிவதற்கு மிக இலகுவானது, ஆனால் மீசானுடைய தராசிலை மிக பாரமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒரு சுப்ஹானல்லாஹ்வினுடைய நன்மையினுடைய அளவை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய வானம் பூவி 2க்கும் இடைப்பட்ட தூரங்கள் முழுக்க நிரப்பக்கூடிய அளவு நன்மையினை அது கொண்டு தரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நபிகள் நாயகத்தை வாயால் நேசிப்பவர்களாக இல்லாமல் வாழ்க்கையிலே நேசித்து அன்னலாரனுடைய வழிமுறையிலே வாழ்ந்து அன்னலாரனுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு நாளை மறுமையிலே இறைவன் நிழல் கொடுக்கின்ற 7 கூட்டத்தாரின் உறவுகளாக மாறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனம் அனுப்புகின்ற கூட்டத்தாரில் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.